friends, welcome to Erode Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான பருப்பு துவையல் எப்படி பண்ணலாம்னு பாப்போம். இந்த பருப்பு துவையலுக்கு நம்மளோட சேனல்ல குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசாலா பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா இது எல்லாமே நல்ல சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த பருப்பு துவையல் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பை எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இது வறுக்கும் போதே என்ன பண்ணலாம், இது 100 கிராம் பருப்புக்கு 10 மிளகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அதாவது எண்ணெய் ஊற்றி இதை நம்ம நல்லா வதக்கினாலும் வதக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பண்ணும்போது இந்த துவையல் நல்ல டேஸ்ட்டாக நல்ல மணமாக இருக்கும். இந்த பருப்பு நம்ம வறுக்கும் போது என்ன ஆகும், எல்லா பக்கமும் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடணும். கருக விட்டுறாமல் வறுத்துக்குங்க. அது நல்லா வறுக்காமல் துவையல் செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஆறின உடனே ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். அப்படி இருந்தாலே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகாய் போடுறேன். ஈரம் இல்லாமல் நான் கருவேப்பிலையை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை மட்டும் அதில் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா வறுத்தரலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். இந்த பருப்போட வாய்வுத்தன்மை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். பாருங்கள், இது எல்லாமே வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த பருப்பு துவையல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பாருங்கள், ஒரு அதாவது 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. இதில் 4 பல்லு மட்டும் பூண்டு போட்டுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. எப்பயுமே அந்த பருப்பு துவையல்லாம் பார்த்தீங்கன்னா சாதத்தில் பிடிச்சி சாப்பிடும் போது நல்ல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சும்மா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். அதனால் இந்த தேங்காயும் இந்த நெய்யில் வறுத்து போட்டு செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அரைச்சோம்னாலும் நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி புளி ஒரு புளியங்கொட்டை சைஸ்க்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த பருப்புக்குள்ளேயே போட்டுடலாம். இப்போ இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், பருப்பு துவையல் இந்த அளவுக்கு நல்லா தரதரன்னு இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், துவையல் இந்த அளவுக்கு இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளி சாதம், லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் ரசம் சாதம், இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இது வெறும் சாதத்துலேயே நீங்கள் இந்த துவையலை போட்டு கொஞ்சம் நெய் போட்டும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டும் சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்குலாம் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Erode Ammachi சமையல். தேங்க்யூ.